Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டில் எப்படி சாந்தா கிளாஸ் எப்படி வரையும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு, கொஞ்சம் ரியலாக அருமையாக இருக்குது. இதுக்கு கலரிங் தான் முக்கியம். கலர் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அடையும், ஸ்லோவாக அடையணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையும் சொல்லி தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ சாந்தா கிளாஸ் தான் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர், பென்சில், ரப்பர், அப்புறம் அதுக்கு தேவையான கலர் பென்சில். ரெட்டு ஒயிட் தான் முக்கியமான மெயினாக தேவை, அதை வச்சுருக்கேன். சரி இப்போ வாங்க எப்படி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம சாந்தா கிளாஸ் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் பார்ட்லேருந்து வரையலாம், தலையிலேருந்து வரையலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவர் வந்து கேப் வரையலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கர்வ் மாரி அப்படி போட்டுங்க. கர்வ் மாரி போட்டு இங்கே அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கேப்பு முன்னாடி இருக்கிறது அந்த ஒயிட் கலரில் இருக்கும் அது. ஸோ அப்புறம் இது வந்து இந்த ரெட் கலரில் அந்த கேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வரையலாம். ஸோ ஃபேஸ்க்கு இங்கேருந்து ஃபேஸ்க்கு ஒரு ரவுண்ட் கர்வ் மாரி போட்டுங்க. ஸோ போட்டுட்டு ஸோ அவருக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தாடி மீசை தான் நிறையா இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே மீசை வர மாரி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வேணும் எதுவும் வரைஞ்சிடலாம். மூக்கு. ஸோ இங்கே வந்து கண்ணை வரைஞ்சிடலாம். ஸோ இங்கே லைட்டாக கர்வ். சரி வாங்க ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிருக்கேன், வரையிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக லேட்டாகும். ஸோ இந்த ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஸோ வரையும்போது கொஞ்சம் பொறுமையாக வரீங்க. சரி பொறுமையாக வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் வரைஞ்சிட்டு அவர் காமிக்கிறேன். சரி இப்போ வாங்க இப்போ ஃபுல்லாக வரைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டேன். ஸோ ஃபேஸன் கொஞ்சம் வந்துட்டு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் பாடலாம் கொஞ்சம் அப்படி இப்படி வரைஞ்சாச்சு. பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ எப்போதும் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வரைங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. சரி இப்போ வாங்க நம்ம கலர் அடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெட் பார்ட்லேருந்து வரையலாம் தொப்பிக்கு. ஸோ எப்போதுமே கலர் அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்லோவாகவே அடிங்க. ஸோ ஓகே எப்போதுமே கலர் அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாகவே அடிங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் மேட்ச் ஆகும். கொஞ்சம் விட்டு அடிச்சிங்கன்னா அதை கொஞ்சம் கேப்லாம் விட்டு நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே பொறுமையாக அடிங்க. சரி இப்போ வாங்க கலர் அடிக்க ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் என்னென்னு சொல்லிடுறேன், இங்கெல்லாம் ரெட் அடிச்சுட்டு ஸோ இங்கெல்லாம் ஒயிட் கலர் அடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு பாதி மட்டும் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பொறுமையாக அடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி வாங்க அடிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்வாசி அடித்தாச்சு, நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ ரியலாக இருக்க மாரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அடிங்க. ஏன்னா எனக்கு இது அடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, ஸ்லோவாக அடிங்க. ஸோ இப்போ வாங்க மிச்ச பாட்டெலாம் அடிக்கலாம். ஸோ இதேமாரி பொறுமையாக அடிங்க. இது கால் வரைக்கும் அடிப்போம்.
காலுக்கு வந்து அப்புறம் அடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதை பார்த்திங்கன்னா இப்போ அடித்தாச்சு, நல்லாவே இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே கேப் விட்டு அடிக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே கோடு கூட இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கேப் விட்டு அடித்ததுனால ஸோ இங்கே வந்து லைட்டாக கோடு மாரி இருக்குது, லைட்டாக அந்த ஃபினிஷிங் இதாகலை. ஸோ அதனால் நீங்கள் அடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேப் விடாமல் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க, ஸ்லோவாக அடிங்க. ஸோ இப்போ வாங்க, இப்போ வந்து ஷூக்கு அடிப்போம். ஷூக்கு வந்து பிளாக் கலர் எடுத்துக்கலாம். ஸோ பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக அடித்து இது பண்ணிடலாம். சரி வாங்க, பிளாக் கலர் அடிப்போம். ஸோ அடிக்கும் போது ஸ்லோவாக பொறுமையாக அடிங்க. ஸோ அப்போ தான் கலர் வந்து மேட்ச் ஆகும். சரி வாங்க, அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ் அடித்தாச்சு, நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க. எனக்கு ஃபுல்லாக வரைஞ்சி முடியறதுக்கே 4 hours ஆகிடுச்சு கலரிங்கோட. ஸோ அதனால் தான் ஃபுல்லாக போடல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் டார்க்கர் மாரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வேஸ்ட் கிளாத் எடுத்துங்க. வேஸ்ட் கிளாத் எடுத்து அங்கங்கே க்ளீன் பண்ணுறேன். அப்போ தான் அந்த டார்க்னஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாகவும் பார்க்க நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ நல்லா அடிச்சிருங்க, அப்போ தான் பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு கலரிங் தான் முக்கியம். ஸோ கலர் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஸ்லோவாகவே அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கோடு கூட தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விடாமல் கண்டினியூஸாக அடிச்சுனே இருங்க, பார்க்க நல்லாயிருக்கும், சூப்பராகும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்சிச்சு, பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, கொஞ்சம் ரியலாக மாரி இருக்குது. கலரிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து அடிங்க. சரி, எப்போதுமே வரையும் போது கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வரைஞ்சிட்டு கொஞ்சம் ஓகே ஆச்சுட்டா அதுக்கப்புறம் டார்க்காக வரைங்க. அதுக்கப்புறம் இன்னும் பாட்டுனா கொஞ்சம் பொறுமையாக வரைஞ்சிட்டு கலர் அடிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் வரைஞ்சி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாண்டா கிளாஸ் வரைஞ்சது நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது, ரியலாக இருக்க மாரி வந்திருக்கு. ஸோ நீங்களும் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்கினா அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.